இந்த மொத்த விழாவிலையுமே விஜய் ஒரு கருத்தை கூட உருப்படியா பேசுற. அந்த விழாவில் உருப்படியாக பேசியது ஒரே ஒரு நபர் தான். அது யாருன்னா நம்ம ஆற்காட்டு நவாபு முகமது அலி சார். அடி பிரிச்சுட்டாப்ல. சட்டம் ஒழுங்கு செம்மையா இருக்கு, பொருளாதாரத்துல 2வது இடத்துல இருக்கிறோம், பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலமா இருக்குது, அதுக்கப்புறம் அமைதியான மாநிலமா இருக்கு. இந்த நாளையும் வச்சுதான் இவங்க எதிர்த்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, நவாபு இருக்குன்ட்டாரு. தமிழ்நாடு வளரவே இல்லைன்னாங்க, பொருளாதாரத்துல 2வது இடம்ட்டாரு. தமிழ்நாட்டுல அமைதியே இல்லைன்னாங்க, தமிழ்நாடு தான் அமைதியான மாநிலம்ட்டாரு. சட்டம் ஒழுங்குக்கு எங்க இருக்கு, சட்டம் ஒழுங்கே காணோம் அப்படின்னாங்க, சட்டம் ஒழுங்கு செம்மையா இருக்குன்ட்டாரு. அப்போ மொத்த நிகழ்ச்சியையும் ஆற்காட்டு நவாபு மண்ணெல்லி கொண்டாந்து கொட்டிட்டாரு விஜயனுடைய அரசியல் போக்குல. இப்ப RSS உள்ள வந்து கோயில ஆட்டைய போடுறதையும், RSS உள்ள வந்து சர்ச்சுகளை நாசம் பண்றதையும், RSS உள்ள வந்து தர்காக்களை இடிக்கிறதையும், RSS உள்ள வந்து இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் தங்களுடைய மதத்தை பரப்புவதற்கு தடை விதிப்பதையும் மௌனமாக இருப்பதன் மூலமாக ஆதரிக்கிறாருன்னு தானே அர்த்தம். அப்ப கிறிஸ்துவால் கந்திக்கப்பட்ட அந்த போலியான வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் ஆகியவர் யார் என்றால் சாட்சாத் விஜய் தான். நீங்க நடிகர் அப்படின்ற பெயர்ல கொஞ்சம் கூடுதல் பிரியம் இருக்கலாம், ஆனா தலைவர் என்கின்ற பெயரில் நீங்கள் கூடுதல் பிரியம் மிக்கவராக நடந்து கொள்ளவில்லை அப்படின்றதான் ஆற்காட்டு நவாப் இன்றைக்கு வந்து ரொம்ப நாகரீகமாக நெற்றியில் அடித்தார் போல சிலுவையை எடுத்து அப்பாலே போ சாத்தானேன்னு ஆற்காட்டு நவாபு காட்டி இருக்கிறார்.